நானும் ஒரு 4 நாளா மாடிக்கு தண்ணி ஊத்தும் போதெல்லாம் பாக்குறேன். நான் 6-7 வருஷமா ஒரு தொட்டில வளர்த்துட்டு வர நித்தியமல்லி செடி எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் இலை பச்சை பசேல்னே ஆக மாட்டேங்குதுங்க, கருகி போயே இருக்கு. இது பாருங்க, இது ஒரு ரோஜா மல்லி செடி தான். நல்லா தளைஞ்சு பூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணமா இருக்கும் இது இவ்வளவு கருகி போச்சு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு தெரியுது, இது கொஞ்ச காலமா பூவை கூட ரொம்ப கம்மியா தாங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தது. நிறைய வேர் விட்ட காரணத்தினால எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் மண்ணுல தண்ணி இருக்குமே ஒழிஞ்சு வேர் தண்ணியை இழுத்து வச்சுக்கிற பக்குவம் இல்லை. இது ஏற்கனவே ஒரு 12x12 இன்ச்சு தொட்டில தாங்க இந்த நித்தியமல்லி செடி வளர்ந்துட்டு வருது. இதை நம்ம எடுத்து வெளியே வேரெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டு சூப்பரா ஒரு அதே சைஸ் தொட்டியோ இல்ல வேற ஒரு க்ரோ பேக்லயோ வச்சோம்னா நல்ல பூக்கள் அறுவடை பண்ணலாம். ஆர்வ கோளாறுல போட்டு இங்கேயும் அங்கேயும் இழுத்தனா அங்க இருந்து அந்த ரோஜா மல்லி தொட்டி கீழே விழுந்துருச்சு. அது வேற ஒரு பழைய தொட்டிங்க, கை உடையுது கால் உடையுது, அந்த தொட்டில எல்லாம் உடையுது. சரி, யோசனை பண்ணிட்டே இருந்தேன், கைப்பிடி சேவர்ல வச்சா இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குமே அப்படின்னு இழுத்து வச்ச நித்தியமல்லி செடியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நிலத்துல இது எப்படிலாம் அல்சாட்டம் பண்ணும் பாருங்க. கீழே இருந்து 1வது 2வது 3வது 4வது மாடி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பூ மக்களால பறிக்கவே முடியாது. நானும் வளர்றேன்னு இது ஒரு பக்கம் போவோம், நானும் பூவை பறிக்கலன்னு நம்ம ஒரு பக்கம் போவோம். சரி, இதை வெட்டி கவுக்கிறதுக்கு முன்னாடி மேல இருக்க அந்த கிளைகள் எல்லாம் மொட்டையா கட் பண்ணிட்டோம் பாருங்க. நான் இதை அப்படியே நம்ம டீல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பட்டு வராது. இதை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூன் பண்ணுமோ அவ்வளோ நல்லா குட்டியா ப்ரூன் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ரோஜா மல்லி செடி இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி நான் சூப்பரா மேல வச்சுட்டேன். ஆக்சுவலி இதை பார்த்தா இதுலயே 2-3 செடி சூப்பரா வளர்ந்துதான் இருக்கு. இந்த ரோஜா மல்லி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மல்லி. ஊக்குல கொத்து 3 பூ அப்படியே நம்ம தலையில வச்சோம்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இதை கொத்துறோம் பாத்தீங்களா, என் கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாருங்க, இது கண்டிப்பா வேணும். இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே வேரை வெட்டுது பாருங்க. அப்படியே ஏகப்பட்ட வேர் விட்ட காரணத்தினால மட்டுமே இந்த செடி காஞ்சு போச்சு. சரி, இப்படி குச்சி மாதிரி வெட்டிட்டீங்களேம்மா, இது தலைஞ்சு வருமா அப்படின்னா சூப்பரா தலைஞ்சு வருங்க. மல்லிப்பூ ரகங்கள் எல்லாமே கிளைகள்ல இருந்து வளர்க்கறது தான். அதாவது கொம்பு குச்சி இந்த மாதிரி கட்டிங்ஸ்ல இருந்து வளர்க்கறது தான். எல்லா மண்ணையும் உதுத்து எடுத்துட்டு நான் வெயில்ல காய போட்டேன். நல்லா கேளுங்க, அந்த மண்ணை எல்லாத்தையும் நான் வெயில்ல, அந்த செடி தொட்டி இருந்தது பார்த்தீங்களா, அங்கேயே கமத்து அங்கேயே மண் எடுத்து அதே இடத்துல காய வச்சுட்டேன். அப்பதான் நம்ம அதை கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு தரமான மண்ணா இருக்கும். நம்ம இப்படி போட்டிங்களேம்மா, இந்த மாதிரி ஒரு குச்சி செடி வருங்களாமா அப்படின்னா, இந்த பேக் பாருங்களேன், இதுல நான் மஞ்சள் கலர் டிசம்பர் பூச்செடி வளர்த்துட்டு இருந்தேன். பூக்கள் அப்படி ஒரு பூக்கள்ங்க. அப்பா, பூஜைக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டே இருக்கும். எந்த சத்துக்களுமே கொடுக்கலங்க. அப்படியே அதுல நான் அப்படியே டைரக்டா வைக்கிறேன். இப்ப நீங்க பாக்குற மாதிரி அது சூப்பரா வரப்போகுது. ஹாப்பி கார்டனிங்.